சுபமணி இப்ப தெலுங்குல ஒரு வித்தியாசமான படம் வந்திருக்குங்க. இந்த படத்தோட கதையை கேட்டா எல்லாருக்குமே டெஃபினட்டா பிடிக்கும். கண்டிப்பா புருஷமார்களுக்கு பிடிக்கும். அதுலயும் சில பேரு ஆல்பா மேல்னு தெரிவாங்க, சிக்மா மேல்னு தெரிவாங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. சீரியலை பார்க்கிற பெண்கள், அந்த சீரியலை பார்க்கறீங்களோ இல்லையோ, இந்த படத்தை நீங்க டெஃபினட்டா பார்க்கணும். அப்பேற்பட்ட படம். சீரியல் பார்க்கும் பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். படத்தோட கதை பிடிச்சு போய் நம்ம சமந்தா அவங்களே இந்த படத்தோட தயாரிப்பாளராகி ஏகப்பட்ட காசை கொட்டி இருக்காங்க. கெஸ்ட் ரோலாவும் இந்த படத்துல சில விஷயங்களை பண்ணி இருக்காங்க. ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு பேய் பிடிச்சாலே எவ்வளவு ரணகலமா இருக்கும் அந்த வீடு. இங்க ஒரு ஊர் முழுக்கவே பேய் பிடிக்குது. அந்த ஊர்ல இருக்கிற புருஷங்க எல்லாம் பொண்டாட்டிகளை பார்த்தாலே கதறுவாங்க, பதறுவாங்க, பயப்படுவாங்க, உச்சா போயிருவாங்க. என்ன நடக்குதுங்கறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல டிஸ்டிவி கார ஒருத்தன் தான் பாட்டிமா இப்பயே அப்பயே நிறுத்திட்டு இருக்காங்க. சரி தண்ணி எண்ணி எல்லாம் பாலகையில ஊத்தி நல்லபடியா அமுச்சு வைக்கலாம், கடைசி ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா அந்த ஊர்ல கடிகார கோபுரம் இருக்குது. கரெக்டா 9 மணிக்கு டிங் டாங்னு பெல் அடிக்கும். அந்த சத்தம் கேட்டதுமே சாக கிடந்த கிளவி டிவி பக்கம் வரல நீட்டுது. உடனே வீட்டுல இருக்கிற மருமக டிவியை போட்டு விடுறா. டிவில ஒரு சீரியல். தான் பொண்டாட்டியை காணோம்னு சீரியல்ல ஹீரோ வராரு. பொண்டாட்டி எங்கன்னு கேட்க, உங்க பொண்டாட்டியை காணோம், இந்த லெட்டர் தான் இருந்தது படிங்க அப்படின்னு கொடுக்குது வீட்டுல இருக்கிற ஒரு லேடி. என்னை தேடி வர வேண்டாம், இப்படிக்கு உங்கள் மனைவி சீதா மகாலட்சுமி எழுதி இருக்கு. கூடவே தொடரணும் போட்டதும் சாக கிடந்த கிளவி எந்திரிச்சு, ஏண்டா இனி எத்தனை வருஷம் தாண்டா இந்த எபிசோட இழுத்துக்கிட்டே போவீங்க, ஒரு முடிவுக்கு கொண்டு வரவே மாட்டீங்களாடா, முடிச்சு தொலைங்கடா, செத்து தொலைணும்டா, சாக விட மாட்டீங்களாடான்னு பாட்டி புலம்பி தெளிக்கிட்டு இருக்குது. இந்த சீரியலோட பேரு ஜென்ம ஜென்ம பந்தமா. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு காண தவறாதீர்கள். கட் பண்ணா இப்போ கேபிள் காரனை காட்டுறாங்க. இவங்கிட்ட ஒரு ப்ரோகிராம் இருக்குது. கால் பண்ணி வேண்ட பாட்டை கேட்கலாம், பேசலாம். இதெல்லாம் அப்படியே கேபிள் டிவில ஒரு போடுவார் போல. கால் பண்றவங்களுக்கு சில சிறப்பு பரிசுகளும் உண்டு. அந்த லோக்கல் ஏரியால இருக்கிற பல பேர் கேபிள் சேனலுக்கு கால் பண்ணி அந்த ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏதோ டிவில ஒரு பாட்டை போடுவாரா, அதை நல்லா உன்னிப்பா கவனிக்கணுமா, அப்புறம் கேள்வி கேட்பாரா. அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா பரிசு உண்டா. ஒரு பாட்டை போட்டுவிட்டு இந்த பாட்டுல ஆடிக்கிட்டு இருக்கிற அந்தம்மா எவ்வளவு தடவை கண் புருவத்தை உயர்த்தினாங்கன்னு கேள்வி. டெய்லர் தான் பேசிட்டு இருக்காரு போன்ல. நான் எங்க ஹீரோயினை பார்த்தேன், ஹீரோ தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், போச்சா அப்படிங்கிறான். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தாங்க. அடுத்த கேள்வி, பாட்டுல ஆடிக்கிட்டு இருந்த ஹீரோயினோட கையில எத்தனை வளையல்கள் இருந்தது. அடுத்த கேள்வி, ஹீரோ கால்ல போட்டிருந்த அந்த சாக்ஸோட கலர் என்ன, இட்லிக்கு என்ன சட்னி தொட்டு சாப்பிட்டாப்ல. இப்படி கஷ்டமான கேள்விகளை கேட்டு யாருக்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். நாளைக்கு ஜெயிக்க பாருங்கன்னு சொல்லிட்டு ப்ரோகிராம் முடிச்சிட்டார். கேபிள் டிவியோட பேரு நம்ம ஊருக்கு கேபிள் டிவியா. அடுத்து ஒரு மெக்கானிக்க காட்டுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராப்ல. வரும்போது மீன் எடுத்து வந்து சமைச்சு கொடுங்கிறாரு. மெக்கு பொண்டாட்டி புருஷனுக்காக எல்லா வேலையும் மாங்கு செய்வாங்க. கை கழுவுறது கூட தட்டுல தண்ணி ஊத்தி ஒரு ரேஞ்சுக்கு பொண்டாட்டி பாத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். கிரைண்டர் ரிப்பேரா இருக்கு, கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா உன் கை நல்லா தானே இருக்குது, கையால ஆட்டு டேஸ்டா இருக்குங்க. அடுத்து ஒரு மளிகை கடைக்காரன். வீட்லயே வெளிப்பக்கம் மளிகை கடை, உள்பக்கம் வீடுன்னு வச்சிருக்கான். மளிகை கடைக்கார பொண்டாட்டி பின்னாடி இருந்து தொடர்ந்து ஏதோ பேசிட்டே இருக்கும். இவரும் பொண்டாட்டிய சத்தம் போட்டா சொல் பேச்சு கேட்க ரேஞ்சுக்கு வச்சிருக்காப்ல. இந்த மாதிரி ராத்திரி 9 மணிக்கு போற அந்த சீரியலை ரொம்ப விரும்பி பார்க்கும். பலகாலமா பாத்துக்கிட்டு இருக்கா போல. யாரு, மளிகை கடைக்காரர் பொண்டாட்டி. கட் பண்ணா இப்ப நம்ம கேபிள் டிவி காரர் பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஆனா வேலைக்கு போன பொண்ணு அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வரா. இவங்க எல்லாரும் மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. மாமியாருக்கு இப்படி காத்து கிடக்கணுமா அப்படின்னு ஒரு நினைப்பு. அப்புறம் லேட்டா வந்தாலும் ஐயோ சாரின்னு வந்து எல்லாருக்கும் முன்னாடி உட்கார. புடவை மாத்திட்டு வர சொல்லட்டுமா அம்மா கேட்க, இல்ல இப்பயே பாக்குறதுக்கு லட்சணமா தான் இருக்காங்க, அதெல்லாம் மாத்த வேண்டாம், லேட் ஆயிடுச்சுங்கிறாரு நம்ம ஹீரோ. கேபிள் காரர் கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போக பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நிப்பாட்டிக்கலான்னு அப்பா சொல்லும்போது ஒரு முறை முறைக்கிறா. அப்புறம் வேணும்னா ஃப்ரீயா பேசிட்டு வாங்கன்னு சொன்னதும் 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் தனியா பேச போறாங்க. சரி ஏதாவது உருப்படியா பேசுவாங்கன்னு பார்த்தா இங்க இருக்கிற டேங்க் 500 லிட்டரா 1000 லிட்டரான்னு கேக்குறான். 1000 லிட்டருக்கு தான் அம்மா. ஏன் பிளாஸ்டிக்ல போட்டீங்க, சிமெண்ட்ல போட்டுக்கலாமேன்ற அவன். சிமெண்ட்ல போட்டா பாசம் முடிக்குங்கிறா இவ. பிளாஸ்டிக்ல போட்டா தண்ணி கெட்டு போயிடாதாங்கறா அவன். கீழே ஏதோ முக்கியமான விஷயம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, அத லேட் ஆயிட்டு இருக்குன்னு பெரியவங்க பேசிட்டு இருக்க. மேல பார்த்தா இன்னும் டேங்க் மேட்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சிமெண்ட்ல பண்ணா அங்கங்க விரிசல் வரும், நீர் கசிவு இருக்கும் அப்படிங்கிறா இவ. புயல் ஏழு வந்தா பிளாஸ்டிக் டேங்க் தூக்கிட்டு போயிடாது அப்படிங்கிறா அவன். இவளோ எங்க புயல் வந்துச்சுன்னா எம்டி டேங்க் பிளாஸ்டிக் டேங்க் யாராவது தலைமையில விழுந்தா ஒண்ணும் ஆகாது, பெருசா ஒண்ணும் காய ஏற்படாது. அதே இது சிமெண்ட் டேங்கா இருந்தா நசுங்கி செத்தே போயிடுவாங்கங்கறா அவன். எங்க சிமெண்ட் டேங்க் தூக்குற ரேஞ்சுக்கா புயல் வர போது நம்ம ஏரியாவுக்கு அப்படிங்கிறா அவன். எங்க இந்த பிளாஸ்டிக் டேங்க் தூக்குற ரேஞ்சுக்கு இது வரைக்கும் ஏதாவது புயல் வந்திருக்கா நம்ம ஏரியாவுல அப்படின்னு கேக்குறா அவன். ஆமா இதுவரை எந்த ஒரு புயல் வந்து இந்த டேங்க் தூக்குனது இல்ல போல. ஆமா சரிதாங்க, நீங்க சொல்றது சரிதாங்கன்னு பேசிட்டு அப்படியே வராங்க. இவ்வளவு நேரம் டேங்க பத்தி தான் பேசிட்டு வராங்க. ஆனாலும் வர வழியில எனக்கு ஒரு 5 லட்சம் கடன் இருக்குது அப்படிங்கறத ஓப்பனா வருங்கால மனைவி கிட்ட சொல்றேன். அவளும் அதை கேட்டுட்டு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி யாரா, சரி அவ்வளவுதான் இதை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்கன்னு பார்த்தா பரவாயில்லங்க சேர்ந்தே கடன் அடைக்கலாம் அப்படின்னு சொன்னதும் பயபிள்ளைக்கு பத்திக்கிச்சு. அப்படியே நினைப்பாவே வரான். வீட்டுக்கே வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தா மாமியாருக்கு புடவை கட்டல, லேட்டா வர்றா, பெரியவங்க முன்னாடியா உட்கார்றா, அதெல்லாம் சரிப்பட மாட்டா அப்படின்னு சொல்லும்போது அவதான் என் பொண்டாட்டி ஃபிக்ஸ் ஆயிக்கங்க, சட்டப்பட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து கட்டி வைக்கிற வழியை பாருங்க அப்படின்ட்டா. அப்புறம் கேபிள் வேலை சம்பந்தமா ஆபீஸ் பக்கம் போகும்போது பார்த்தா அந்த டிஷ் டிவி காரன் நிறைய ஆஃபர் போட்டு கேபிள் டிவி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே காலம் டிஷ் டிவி தான், டிஷ் டிவி வாங்கலையோ அப்படின்னு எங்க உட்காந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ வீட்ல பெட்ரூம்ல ஒரு டிவி எடுத்து மாட்டிட்டு இருக்கான். எதுக்குடான்னு கேட்டா, நீங்க உட்காந்து சீரியலை பார்த்துட்டு இருப்பீங்க, அவளோ படிச்சவ வேலைக்கு போறவ பிடிச்சத பார்க்கணும்ல, அதான் முன்னாடியே நான் பெட்ரூம்ல மாட்டறேன்னு டிவியை மாட்டி கேபிள் கனெக்ஷன் கொடுத்து வைக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தா கேபிள் டிவி காரன், மளிகை கடைக்காரன், நம்ம மெக்கு 3 பேரும் நண்பர்கள் போல தெரியுது. அதுல அவங்க 2 பேரு அவங்க எல்லாம் ஆல்பா புருஷங்களா. அது என்னடா ஆல்பா புருஷன் ஆல்பா மேல் அப்படின்னா பொண்டாட்டிகளை கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கவங்க தான் ஆல்பா புருஷங்களா. ஒருத்தன் காஃபி குடின்னு சொன்னா காஃபி வந்துருமா, யாருக்கு, மளிகை கடைக்காரருக்கு. நம்ம மெக்கானிக்கோ சும்மா கையை மட்டும் அப்படி நீட்டா போதும் போல டீ டம்ளர் தானா வந்து நிக்குமா, அவ்வளவு ஷார்ப்பா பொண்டாட்டியை வச்சிருக்காரா, அடக்கி வச்சிருக்காங்களா. இப்படி எல்லாம் வச்சிருக்கணும். மானே தேனேன்னு அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு வையே மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல எடுத்த வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிற வேற ஒரு ஆல்பாவை பார்த்து அவங்களுக்கு ஆசை வரும்னு ஒரு போடு போடுறாங்க. அவன் மிரண்டு போறான். நீ அந்த மாதிரி ஆல்பாவா இருந்து பழகிக்கன்னு வேற தப்பு தப்பா அட்வைஸ் வேற. இதுல நான் என் பொண்டாட்டி அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால என் பொண்டாட்டி மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு ஆகாது, ரொம்ப அக்கறை இருக்கு, ரொம்ப லவ் இருக்குது. ஆனா கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையில ஏறி நின்று மிதிப்பாளுக அப்படின்னு மெக்கானிக்க அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் மேக்கப் எல்லாம் போட்டு கல்யாண மேடை வரைக்கும் வந்தாச்சு. நண்பர்கள் படை சூழ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மோதிரத்தை பசங்க கிஃப்ட் பண்ணுவாங்க. மோதிரத்தை அப்படி முண்டி போட்டு தானே வெளிநாட்டுல எல்லாம் தன் மனைவிகளுக்கு போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஆல்பா புருஷங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு தூக்கி விட்டுறாங்க. நின்னுக்கிட்டே போறாங்க. அவனும் செய்யறான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி நம்மால் காத்துக்கிட்டு இருக்க அவங்க பாலோட உள்ள வராங்க. ஏன் நிக்கிற உட்காருன்னு கண்டுக்காம இவன் பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த அம்மா உட்காந்து 5 நிமிஷம் ஆச்சு. ஓ காண்டே அப்படின்னு பக்கத்துல வந்து உட்கார. இவ்வளவு நல்லா இருக்கீங்க, இவ்வளவு வெகுளியா இருக்கீங்க, உங்க அம்மா வேற சொல்லிச்சு என் பையனுக்கு எதுவும் சரியா தெரியாது, நீ தான் பாத்தியலாம் பக்குவமா பாத்துக்கணும் செஞ்சுக்கணும்னு நான் சுக்கா சொன்னாங்க. அப்படியே அங்க கேட்க
இருக்க. சேச்சே, நான் ஆல்பா புருஷன் தெரியுமா? வீட்ல ஏதோ எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு பேசுறதுனால நம்ம வீட்ல அப்படி தப்பா நினைச்சிருப்பாங்க. மித்தபடி நான் பயங்கர கோவக்காரன். வெளியில எல்லாம் போனா கோவம் வரும். ஊனா எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்றதுக்கு சீனை போடுறேன். அப்ப இவ ஏதோ எறும்பு மாதிரி இருக்கும் கழுத்துல. தொடப்பவா பாருங்க, என்ன சினுங்கிறா. அப்புறம் எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா 9 மணி பெல் அடிக்குதுங்க. பெல் சத்தம் கேட்டதும் இவ ரிமோட் எடுத்துட்டு வந்து டிவில அந்த சீரியலை போட்டு விட்டா. ஜென்ம ஜென்ம பந்தம். என் பொண்டாட்டி சொல்லாம கொள்ளாம போயிட்டா. அவளை எவ்வளவு காயப்படுத்திருப்பேன்னு சீரியல்ல ஹீரோ ஆத்து ஆத்திட்டு இருக்காப்ல. இதுல வேற கை குழந்தை இருக்குது. பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாலே, இனி உன்னை யாரு பாத்துப்பாங்க ரேஞ்சுக்கு அவன் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான். எனக்கா எவ்வளவு காத்துட்டு இருந்தா. நான் மாறணும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கல. ஆனா காத்துக்கிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு சீரியல்ல டயலாக் ஓடிட்டே இருக்குது. என்ன சீரியல் பாத்துட்டு இருக்க அடியே அப்படின்னு கூப்பிடும்போது அப்படி திரும்பி பார்த்து உஷ் போடுவா பாருங்க. மிரண்டு போயிட்டா மாப்பிள்ள. ஏண்டி சீரியல் பாக்குற நேரமா அது வாடின்றா. அவ கண்டுக்காம சீரியலே பாத்துட்டு இருக்க. சரி நமக்கு வாச்சது அவ்வளவுதான்னு இவன் படுத்து தூங்கியே போயிட்டான். காலையில எந்திரிச்சு இவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்க. அவ வேலைக்கு கிளம்பி ரெடியா வந்து உட்கார்றா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறா பழகுறா. தோசையை போட்டுக்கிட்டே இருக்க. இன்னும் தோசை வேணும்னு சாப்பிட்டுட்டே இருக்கா. தோசையை சுட்டு கொடுக்கறது விட்டு மாமியாரையே வேலை வாங்குறாளேன்னு மாமியார் அந்த பக்கம் கிச்சன்ல இருந்து பாத்திரத்தை போட்டு உடைக்கிறாங்க. அப்புறம் தான் புருஷனோட கேபிள் ஆபீஸ பார்க்க போலான்னு பார்த்தா இவங்க கடையோட பேனரை மறைச்சாப்ல டிஷ் டிவிக்காரன் பெரிய பெரிய பேனரை மாட்டி விட்டு அம்புக்குறி போட்டு மேல வாங்குறாங்க. அட பாவமே, ஏன்டா என் கடை பேனரையே மறைக்கிறியான்னு. ஏன்னா பொழைக்கிறதா இருந்தா ஒழுங்கா பொழைக்கணும். அடுத்தவங்க வயித்துல அடிச்சு இந்த மாதிரி பொழைக்க கூடாதுன்னு நம்ம ஆளு சண்டைக்கு போவான். ஆனா அப்படி எந்திரிச்சு வருவாரு புஷ்னு ஆயிராரு. ஆனா அவன் சார்பா சண்டை போறதெல்லாம் இவதான். எகிரா சும்மா தாறுமாறா எகிரா அடிச்சு வச்சு ரேஞ்சுக்கு ஒழுங்கா பேனரை மாத்திர ஆமான்னு மாட்டிட்டு போறா. என்னடி இந்த போடு போடுற அப்படின்னு வண்டியில போயிட்டு இருக்கும்போது பேசுறேன். ஆமா அவன் பண்றது தப்பு இல்ல, நான் ரொம்ப கோவக்காரி தெரியுமா அப்படிங்கிறா. காலேஜ்ல ஏதோ பாட்டு போட்டியில பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கே இவனும் கமெண்ட் கொடுத்தான் போல. அப்படியே ஸ்டேஜ்ல பாதியில நிப்பாட்டிட்டு போய் அவன் தலைமுடியை போட்டு அஞ்சு ஆஞ்சிட்டேல அப்படின்னு டயலாக் பேசிட்டு இருக்கா. பாட வருமா எங்க பாடங்கறா. உடனே அவன் இங்கேயா நைட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே பயபுல குஷி ஆயிட்டான். ராத்திரி மறுபடியும் சரி இன்னைக்காவது நல்ல காரியம் நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாட்டு பாடுன்னு சொல்ல அவ லைட்டா பாட்டு பாட ஆரம்பிப்பா. ஆனா இவன் பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால வெக்கமா வருதான், காத்து தான் வருதான். அந்த பக்கம் திரும்பிங்கன்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிற சமயம் டைங் 9 மணிக்கு பெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன இன்னும் பாடக்காரமே முடிச்சு பார்த்தா அவ உட்காந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. உடனே அவன் என்ன இன்னைக்கு சீரியலா அறிவில்லை அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். டிவில சீரியல் நடிகரோ எப்படியாவது என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு இங்க கூட்டு வரணும்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு சொன்னாலும் அவ சீரியல் பாக்குறத விடுறதா தெரியல. காண்டானவன் டிவியோட பிளக் பாயிண்ட புடிங்கிறான். எந்திரிச்சு பார்த்தா முறைச்சிட்டு நேரா நிக்கிறா. பிளக் பாயிண்ட புடிங்கி அவளே சொல்லிக்கிட்டா. சீரியல்ல சீதான்னு தான் புருஷனை தான் பொண்டாட்டி அவன் தேடிட்டு இருக்கான். அங்க பார்த்தா தான் புருஷன் நல்லா இருக்கணும்னு பூஜை எல்லாம் ரெண்டு போயிருக்கலாம். எப்பேற்பட்டவன் என் பொண்டாட்டி. ஆனா நான் வரதுக்குள்ள போயிட்டாலேன்னு பொண்டாட்டியை தேடிட்டு இருக்காப்ல. எப்படியாவது என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு அவ கால்ல விழுந்தாது மன்னிப்பு கேட்டு கூட்டு வரணும்னு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு பாப்ல. அதே சமயம் மறுபடியும் பிளக் பாயிண்ட் நம்ம பைய புடுங்க போக டேய் அப்படின்னு கத்திட்டு பெட் கட்டில போட்டு இந்த பக்கம் தள்ளுவா பாருங்க. கட்டில தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். அந்த கட்டில சும்மா 2 அடிக்கு அங்கிட்டு இருந்து இந்த பக்கம் அசால்ட்டா நகண்டு போகுது. மிரண்டு போய் விழுகிறா. இவ்வளவு பலம் அவளுக்கு எங்கிட்டு இருந்து வந்ததுன்னு பேய் பிடிச்சா ட்ராப்ல ஆட்டி விட்டா. அள்ளு விட்டு போச்சு மாப்பிளைக்கு கேபிள் காரனுக்கு. டிவில பார்த்தா ஆண்டவா எப்படியாவது பொண்டாட்டி சீதா மகாலட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுத்துருன்னு வேண்டிட்டு இருக்காரு சீரியல் ஹீரோ. தன் பொண்டாட்டி கிட்ட இருக்கிற அந்த மாற்றத்தை என்னன்னு இவனால புரிஞ்சுக்க முடியல. சரி நண்பர்கள்கிட்ட பத்தி இதை பேசலாம்னு போனா அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு மல்லிகை கடைக்காரன் என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சோ என்னவோ ராத்திரி என்ன பாடுபடுத்துறா தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவனும் ஆமா என் பொண்டாட்டி அப்படிதான் பிஹேவ் பண்றா. 9 மணி அந்த பெல் அடிச்சாலே அந்த சீரியல் மேல பைத்தியம் ஆயிராங்க. என்ன நடக்குதுன்னு புரியலன்னு பேசிட்டு இருக்க. மெக்கானிக் மட்டும் சாச்சா என் பொண்டாட்டி அப்படி எல்லாம் கிடையாது தெரியுமில. அப்படி அடக்கி ஆல்பா புருஷனா வச்சிருக்கேன் தெரியுமில சீனை போட்டுட்டு இருக்காப்ல. சரி இன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுக்கு வரோம். நீ பொண்டாட்டியை எப்படி அடக்குறேன் நாங்களும் பாக்குறோங்கிறாங்க. சரி வாங்கடான்னு கூட்டு விட்டாரு. ஜன்னலுக்கு வெளியில அவங்க நின்னுறாங்க. ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாங்க. நம்மால வந்ததும் சொல்ற வேலை எல்லாத்தையும் வச்சேடா. இன்னும் சீரியல் போட ஆரம்பிக்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. ஒரு சேரை கொண்டு வந்து டிவி முன்னாடி போட்டு உட்கார போறா. சீரியல் டைம் ஆயிடுச்சு. ரிமோட் எடுத்து சீரியலுக்கு மாத்திட்டா. ஓ வேற சேனல் ஓடிட்டு இருக்குங்க. சீரியல் ஓடிட்டு இருக்கு. 9 மணிக்கு மேல தான் இப்படி பாருங்க சீரியல் ஓடிட்டு இருக்கு கரெக்ட்டா. உடனே நம்மால காஃபி கேட்டா என்ன ஆச்சுன்னு சீனை போறா. அவ கண்டுக்கவே இல்ல. அயன் பண்ணிட்டு இருந்தவ அப்படியே போட்டு வந்துட்டா போல. ஷர்ட் பொசிங்கி போச்சு. அதையும் கண்டுக்கல. டிவியை ஒரு நாள் பார்க்கலனா ஒண்ணு செத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணி ரிமோட்ல இருந்து 2 பேட்டரியை புடிங்கி வீசி எறிஞ்சிட்டா. கெத்து காட்டாடா நம்மால வெளியில பசங்க பேசிட்டு இருக்க. இவ முகத்துல மாற்றம். ஒரு மாதிரி முறைக்கிறா. பேட்டரின்னு கேக்குறா. ஒழுங்கா கிச்சனுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாங்குறான் அவன். பசங்க இந்த பக்கம் வேண்டாடான்னு ஏதோ செய்ய பண்றாங்க. அத அவன் கவனிக்கல. வேண்டாடான்னு கத்த சும்மா கிடக்குறான்டா. மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுவேன் மிரட்டுறான். புடிச்சா பாருங்க தொண்டைய. பேட்டரின்னு கேட்கும்போது கூட இன்னும் பயப்படல. அப்படியே அலசால்ட்டா ஒரு 3 அடி உயரத்துக்கு மேல தூக்கா பாருங்க. அந்தரத்துல மேரண்டு போயிட்டா மரண்டு. அப்படி தூக்கி போட்டதுல டேபிளே நொறுங்கி போச்சு. பேட்டரின்னு பக்கத்துல வருவா. எம்மா தாயை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு பேட்டரியை கொடுத்துட்டாங்க. மறுபடியும் சீரியலை பார்த்த பிறகு அவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் அவனும் புரிஞ்சுக்கிறான். நம்ம பொட்டாடுகள் அப்படி பேய் பிடிச்சிருக்கே. இந்த சீரியல் பேய்களுக்கு என்ன பண்றது சொல்ல தெரியலையே. என்ன பேய் உள்ள வந்திருக்குன்னு புரியலையே. என்ன புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா காலையில பார்த்தா பொண்டாட்டிகள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நல்லா தான் புருஷங்களை கவனிக்கிறாங்க. ராத்திரி ஆனாதான் பயமே. இடியும் மின்னலுமா இருக்குது. சீரியல் நடுவுல கட்டாயிருச்சுன்னா அடி வாங்குமோன்னு பயந்துகிட்டு புருஷங்க எல்லாம் வெளியில வராங்க. நம்ம பசங்க வெளியில வந்து பார்த்தா நம்ம பசங்க 3 பேருக்கு மட்டும் இல்ல அந்த ஏரியால இருக்கிற அத்தனை புருஷங்களுக்குமே இதே பிரச்சனை தான். எல்லா பேரும் வெளியில தான் திரிறாங்க. இந்த 9 மணி சீரியல் டைம்ல ஃபுல்லா மொத்த பசங்க வெளியே திரிறாங்க. உள்ள இருக்க முடியல பயமா இருக்குது அத்தனை பேருக்கும். எல்லா பேரும் பொண்டாட்டிகளை பார்த்து பயந்தாப்புல தான் கிடக்குறாங்க. அப்புறம் பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏதோ பேய் ஓட்டுற ஒரு அம்மா இருக்கு. அந்த அம்மாட்ட போய் உதவி கேட்கலாம்னு போறாங்க. யாரு நம்ம சமந்தா தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த படத்தோட கதையை கேட்டு கதை பிடிச்சு போய் இவங்களே இந்த படத்துக்கு தயாரிப்பாளராகவும் மாறிட்டாங்க. லைட்டா இந்த கெஸ்ட் ரோலுக்கும் வந்திருக்காங்க போல தெரியுது. வந்து உட்காராங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா தாயே அப்படின்னு. இவ காத்துலயே டிராயிங் வரைஞ்சு விட்டு நீ சாக போறங்கற. அடுத்து இன்னொருத்தவனே நீ சாக போறங்கற. பயந்து போயிட்டாங்க. இங்க பிரச்சனை என்ன தெரியுமான்னு கேட்க அதையும் கரெக்டா கணிச்சிட்டு ஓ அந்த 9 மணி சீரியல் பேயான்னு கரெக்டா கேட்டா. அதேதாங்கறாங்க. ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க இல்ல. ஏதோ ஒரு மந்திரத்தை கையில எழுதி கொடுத்துட்டு 10 மில்லியன் தடவை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா பிரச்சனை சரியா போயிடுங்கறாங்க. 10 மில்லியனா அப்பா அப்படின்னு மிரள்றாங்க. வேற ஏதாவது பரிகாரம் இருக்குதா ஷார்ட்டா முடிக்கிறா அப்படின்னு கேட்க அதை என் சிஷ்யன் சொல்லுவான்.
வாங்குறா. சிசி எவ்வளவு கேக்குறான்? 10,000 கேக்குறான். அப்பதான் சொல்லுவானா 10,000 அவ்வளவு காசு முடியாதுன்னு பேசும்போது அப்ப நீங்க பொண்டாட்டிய கையால அடி வாங்கி சாக வேண்டியதான்னு மிரட்டா. பயந்து போய் சரி ஓகேன்னு காசு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி கொடுக்குறாங்க. இதுல ராத்திரி 9 மணிக்கு உங்க பொண்டாட்டிக்கு உடம்புல பேய் இறங்கிருக்கும்ல, அந்த சமயத்துல அவங்களோட முடியை கட் பண்ணி இதுக்குள்ள போடுங்க. பேய் இறங்கின அந்த பாடியா இருந்தா கண்டிப்பா மாற்றம் தெரியும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களும் கெமிக்கல் எடுத்து கிணத்துல ஊத்தி கரெக்டா சீரியல் டைம்ல பேய் உள்ள இருக்கிற சமயம் கொஞ்சம் பயந்து தான் போறாங்க. ஸ்டார்டிங்ல பயந்து போய் முடிவெட்ட வந்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. எல்லாத்தையும் போட்டதை போட்டுவிட்டு அப்புறம் தைரியம் வந்து மறுபடியும் முடியெல்லாம் வெட்டிட்டு வந்து அப்பாடா அப்படின்ட்டு அந்த கெமிக்கலுக்குள்ள போட்டு பார்ப்பாங்க. மெக்கானிக் போட்டு பார்த்துட்டு என்ன ஒண்ணு வேலை செய்யலையேன்னு முடி போட்டு அந்த கிண்ணத்தை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு போயிட்டான். ஒருத்தன் கிச்சன் கடியில வச்சான், ஒருத்தன் கட்டில் கடியில வச்சான். ஒரு ரியாக்ஷன் தெரியலையே 10,000 போச்சு அப்படிங்கிறாப்ல. ஆனா திடீர்னு பார்த்தா கிணத்து அந்த கிணத்துக்குள்ள இருந்து புகையா வர ஆரம்பிக்குது. அங்க கிச்சன்ல இருந்து புகையா வர ஆரம்பிக்குது. அங்க பெட்ரூம்ல கட்டுக்கடியில இருந்து புகையா வர ஆரம்பிக்குது. ஐயோ நெருப்பு நெருப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அணைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் சீரியலை பேய் பிடிச்சாப்ல பாத்துட்டு தான் இருக்காங்க. பசங்க தான் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் அந்த புகை அந்த பொண்டாட்டிக்கு மேல எல்லாம் அப்படி அந்த புகை ஏறும்போது அந்த புகையில தான் உண்மையிலேயே உடம்புக்குள்ள இருக்கிற உண்மையான பேய் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுது. யாரு அப்படின்னு பார்த்தா இவங்க வீட்ல இதுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த பாட்டிமால தான். அந்தந்த வீட்ல இருந்த பாட்டிங்க தான் அந்தந்த வீட்டு சின்ன பொண்ணுங்க உடம்புல இறங்கி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருச்சாங்க. அவங்க தலைமுறையில பாத்துக்கிட்டு இருந்த சீரியல் அடுத்து முடியல. சீரியல் பைத்தியம் வேறவங்க எல்லாம். அதனால பேயா வந்து நிறைவேறாத அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக அந்த சீரியலுக்காக இப்படி வந்து இறங்கிருக்காங்க போல தெரியுது. பசங்க எல்லாம் ராத்திரி நடந்து நினைச்சு புலம்பி தள்ளிட்டு விநாயகர் தான் நம்மளை காப்பாத்தணும். ஓ அவரு நாராயணரா? அந்த சிங்க நாராயணர் தான் காப்பாத்தணும்னு கும்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை இங்க கிராமத்துல நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த டிஸ்ட்ரிபிகார வீட்ல மட்டும் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஏன்னா அந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற பாட்டி இன்னும் சாகல. இன்னும் உயிரோட அந்த சீரியலை பாத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பப்ப கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கும். உன் முண்டாட்டி உனக்கு கிடைக்க மாட்டா, நீ கண்டுபிடிக்க மாட்டே, உன் மூஞ்சியை பாரு மோரைய பாரு அப்படின்னு சீரியலை பார்த்து திட்டிக்கிட்டே தான் இருக்குது பாட்டி. அங்க இருக்கிற நம்ம டிஸ்ட்ரிபிகாரன் பொண்டாட்டியோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஊர்க்காரங்க அத்தனை பேருக்கு பிரச்சனை, ஆனா அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. எந்த வீட்ல இந்த சீரியலை பாக்குற பாட்டிங்க சாகாம இருக்காங்களோ அந்த வீட்ல பிரச்சனை இல்ல போல தெரியுது. எந்த வீட்ல எல்லாம் பாட்டிங்க செத்துச்சுகளோ அந்த வீட்ல இருக்கிற பசங்க எல்லாம் என்னடா சொல்யூஷன் தெரியாம முடிச்சிட்டு இருக்க. அங்க ஒருத்தர் தாயத்தை வைக்கிறதுக்கு வராரு. தாயத்தை ரேட்டு கேட்டா ஆஃபர் போய்கிட்டு இருக்கான். 5,000 மதிப்புல இந்த தாயத்தை 4,000 கொடுக்குறேன்னு இருக்காரு. 3,999 மட்டுமே வா. கொஞ்சம் பார்த்து ரேட்டை கம்மி பண்ணி கொடுறா அப்படின்னு நம்ம பசங்க கேக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, ஒரே ரேட்டு வாங்கினா வாங்க இல்லாட்டி போங்கன்னு பேசிட்டு இருக்க. சரிடா வேற வழியில போல காசு எடுங்கடா வாங்கலான்னு எல்லா பேரும் காசு கொடுத்து வாங்க போற சமயம் டிவில பார்த்தா வரும் வெள்ளி நீங்க ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சீரியல்ல வர அந்த புருஷனும் பொண்டாட்டியும் வரும் வெள்ளியில சந்திக்க போறாங்க, ஒண்ணு சேர போறாங்கன்னு விளம்பரம். ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா சீரியலே முடிஞ்சு போயிடும். சீரியல் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். அப்புறம் அதுக்கு செலவு பண்ணி தாயத்து வாங்கணும் அவசியம் இல்ல. நாங்க வேண்டாப்பாங்கிறாங்க. 4,000 கேட்டு இருந்தவர் 400 வந்துட்டாரு. அப்பயும் வேணாங்கிறாங்க. அப்புறம் 40 வந்துட்டாரு. அப்பயும் வேணாம் போடா அப்படின்ட்டாங்க. அந்த டைம்ல பொண்டாட்டியை என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க. அந்த சமயத்துல மட்டும் பயந்து போய் கிடக்குறாங்க. ஒரு வழியா அந்த நாள்ல வந்த எபிசோட்ல சீதாலட்சுமி அப்படின்னு சீரியல் நடிகர் கண்டுபிடிச்சார். இங்க நடந்து போனவள பாத்துட்டார். சீரியலை பாத்துட்டு இருக்கிற பேய்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா ஒண்ணு சேர போறாங்க, சுபம்னு போட்டு முடிக்க போறாங்க. ஆனா அந்நேரமா பார்த்து ஜோரா மலை இடி வேற மன்னிப்பு கேப்பேன் ஒண்ணு சேர போறோம்னு சொல்லிருந்தால அந்த மன்னிப்பு கேட்க போறான் ஒண்ணு சேர போறான் அப்படின்னு பார்த்தா வச்சாம் பாரு ட்விஸ்டிங்கிறாப்ல. இடி இடிச்சதுல மரம் பொளந்து அவன் மண்டையில போய் விழுந்துருச்சு. தலைவன் மயங்கிட்டான். மீதி நாளை தொடரணும் போட்டாங்க. உள்ள இருக்கிற அந்த வயசான பைகள் எல்லாம் ஏண்டா செத்த பிறகு எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா, முடிச்சு தொலைங்கடான்னு புலம்பிட்டு இருக்காங்க. மளிகைக்காரன் பொண்டாட்டி எல்லாம் டிவி எடுத்து அடிச்சு நொறுக்கிட்டா. ஐயோ போச்சே வாழ்க்கை எப்படி போச்சேன்னு புருஷங்க எல்லாம் கதறி அழுகுறானுங்க. அடுத்த எபிசோடு பார்த்தா 2,999 எபிசோடா. தலையில அடிபட்டதுல மூளையில ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பழசெல்லாம் மறந்து வச்சான் ஹீரோவுக்கு. சீரியல்ல எத்தனை வருட நினைவுகள் அவங்களுக்குள்ள இருக்குது, எத்தனை வருட நினைவுகள் அவன் இழந்திருக்காங்கிறது அவர் பேசினாதான் தெரிய வரும்ன்றுச்சு அந்த அம்மா. ஐம் சாரின்ட்டு டாக்டர் கிளம்பிடுச்சு. பொண்டாட்டி ஆர்வமா ஜூஸ் எல்லாம் கொண்டு வருவா. இந்த புருஷங்கார இருக்கானே இந்த ஒரு வருஷத்துல தான் திருந்தது. இந்த அம்மா இல்லாத சமயத்துல தான் பொண்டாட்டியை திரும்பும்போது தான் திருந்தினா. அதுக்கு முன்னாடி எல்லாம் வேலைக்கு போற பொண்டாட்டி அவனுக்கு பிடிக்காது. வேலைக்கு போய் லேட்டா வரும்போது என்னதான் சமைச்சு வச்சுட்டு அவ போயிருந்தாலும் ஏண்டி லேட்டா வந்த ஏண்டி பரிமாறலாம் சொல்லி எல்லாத்தையும் தூக்கி அடிச்சவன். கூட வேலை பாக்குறவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க கெஸ்ட் மாதிரி. உங்க பொண்டாட்டி எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமா, தொடர்ந்து 3 வருஷமா சிறந்த எம்ப்ளாயின்னு அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. கொடுத்து வச்சவங்க சார் நீங்க பேச அதையெல்லாம் அவமானமா பார்த்தவர். அடுத்த இந்த ஒரு வருஷத்துல பொண்டாட்டி கூட வேலைக்கு போக கூடாது சண்டை போட்டதையோ, என்ன செஞ்சாலும் அதையெல்லாம் பெருசா மதிக்காம பொண்டாட்டியை மதிக்காம இருந்ததையோ, அப்புறம் அவங்க இருந்து காணாம போனதையோ, காணாம போனவங்களை இவன் பல மாசமா தேடினதையோ, தேடி கடைசியில கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்டதையோ, இது எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். மறுபடியும் பழைய வில்லனாவே இருக்கிறேன். இன்னும் நீ வேலைக்கு போறியான்னு மறைச்சிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க அந்த காசுல தான் உங்களுக்கு நான் இந்த தடவை ஹாஸ்பிடல்ல பில்லே கட்டேன்னு சொல்லும்போது கையில இருக்க ஜூஸ் எடுத்து மூஞ்சில ஒரு கொட்டு கொட்டிடுறாங்க. உன் காசுல நான் வாழணும்னு அவசியம் இல்லடி, நீ கட்ட காசை திருப்பி கொடுத்துருவேங்கறா. என்ன இப்படி திடீர்னு மாறிட்டாரேன்னு டாக்டர் போய் கேட்கும்போது தான் இந்த ஒரு வருஷத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிருக்கு, பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது, அவர் திருந்த விஷயத்தை அவரே மறந்துட்டாரு அப்படின்னு டாக்டர் கொண்டு தூக்கி போறாங்க. மறுபடியும் அவனை திருத்தணுமா அப்படின்னு இந்த அம்மா மிரண்டு போய் எந்திரிக்கும். ஏற்கனவே புருஷன் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்றாப்ல 300 எபிசோட் ஓடி இருக்குது. அப்ப மறுபடியும் இன்னொரு 300 எபிசோட ஓட்டுவாங்களோ, அப்புறம் திருந்ததுக்கு ஒரு 1000 எபிசோட ஓட்டுவாங்களோ, எத்தனை வருஷம் தான் இந்த பேய்களோட நம்ம இருக்க முடியும்னு பசங்க எல்லாம் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. இதுல வேற ஸ்பெஷல் எடிஷனா அந்த விளம்பரம் ஒன்று ஓடுது. இவங்க இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாக்குறது கேபிள் டிவி தான். டிஷ் டிவி புதுசு. இந்த கேபிள் டிவில காசு கொடுத்து விளம்பரம் போடலாம்ல. டிஷ் டிவிக்காரன் என்ன பண்றான், காசு கொடுத்து விளம்பரம் வாங்கி கேபிள் டிவி யூஸ் பண்ணாதீங்க, இந்த சீரியல் இன்னும் ஒரு 1000 எபிசோடு ஓடும், எல்லாரும் டிஷ் டிவிக்கு மாறுங்கன்னு இவனோட கேபிள் டிவில வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோக்கே தெரியாது. அசிஸ்டன்ட் தான் அந்த விளம்பர வேலையை பார்த்துட்டு இருக்கானா, நம்ம பையலுக்கு அது தெரியாம போயிடுச்சு. அடுத்து பாருங்க அந்த ஏரியால இருக்கிற அத்தனை புருஷங்களும் சமத்தா முன்னாடி வந்து தான் உட்கார்றாங்க. வந்தவங்க இல்ல பாதி பேரை நீ செத்து போயிருவேன்னு பயமுறுத்துறா. அப்புறம் அதே மாதிரி மந்திரத்தை கொடுத்துட்டு 10 மில்லியன் தடவை பேசுங்கடா ஜெபிங்கடான்னு போது எல்லாரும் பதறுவாங்க. அப்புறம் அப்ப 10,000 ரூபாய் கொடுங்க சொல்யூஷன் சொல்றேன்னு நம்ம பசங்க கிட்ட என்ன சொன்னாலும் பாரபட்சம் இல்லாம அதே டயலாக இவங்க முன்னாடி அடிச்சு விடுறா. இனி அவளை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு பசங்க வீடு திரும்பிட்டாங்க. பக்கத்துல பொண்டாட்டி படுத்து கிடக்கிறது கூட பாட்டிங்க படுத்து கிடக்கிறாப்ல அவங்களுக்கு தோணுது. எதுக்குடா வம்பு தரையில படுத்த புருஷங்களும் உண்டு. ஏதோ ஒரு மாற்றம் தனக்குள்ள நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன கண்டாலே லைட்டா பயப்படுறீங்க, எதையே என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, சொல்லுங்க எனக்கு எந்த பிரச்சனைன்னு ஒரு நாள் பொண்ணு உட்காந்து கேட்கறா. நம்ம பையன் இந்த கட்டில 4 பேர் சேர்ந்து நகட்டக்கூடிய இந்த கட்டில நீ ஒரே ஆளா நகட்டின, அதுவும் ஒத்த கையில நகட்டின, அதுவும் 4 அடி நகட்டினு சொல்லும்போது அவளால நம்ப முடியல. நீங்க போய் சொல்றீங்க என்ன வேணாம்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி போய் சொல்றீங்களா? நீங்க இங்க பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே 5 லட்சம் ரூபாய் லோன் இருந்ததுன்னு சொன்ன வேணா நான் போய் சொல்லலாம் சொல்லும்போது அவளுக்கு புரிய வருது. ஆமா நீங்க போய் சொல்லல புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறா. நம்ம ஆளும் கட்டிப்பிடிச்சிட்டா. எல்லாம் கரெக்டா
பார்த்தா அந்நேரமா பார்த்து 9 மணிக்கு மணி அடிக்குதுங்க. அது தெரியாம நம்ம பையன் எல்லா பிரச்சனையும் அந்த வீணா போன சீரியலால தான் வந்துச்சுன்னு சீரியலை பத்தி தப்பா பேசுவான். பேய் உள்ள இறங்கிருச்சு. சீரியலை பத்தி தப்பாவா பேசுறேன்னு கோவப்பட உடம்பெல்லாம் அப்படியே நரம்பு வெடிச்சு போனாப்ல இருக்குது. மறந்து போயிட்டான். கட்டில ஒரு 2 அடி அந்த பக்கத்துல போயிட்டு வரும். ஆள விடுதாயின்னு ஓடிட்டான். சீரியலை பார்த்தா சீரியல் நடிகை எப்பதான் புருஷன் திருந்துவான்னு ஆவல காத்துட்டு இருக்கும்போது பொலிர்னு ஒரு அரை. இப்போ 9:30 மணி ஆச்சு. புருஷனோட கொடுமைகள் தொடரும் போல. 9:30க்கு நார்மல் மோடுக்கு வந்துட்டு புருஷனை காணமே அவ தேடுறா. அப்பதான் கட்டில் மறுபடியும் நகண்டு இருக்கிறது, தனக்கு பேய் பிடிச்சிருக்கிறது அவ ஓரளவு உணர்றா. அடுத்து முத வேலையா இந்த ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நேத்து 9 to 9:30 என்னாச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா யாருக்குமே ஞாபகம் இல்ல. புருஷங்க தான் நீங்க டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா கரெக்டா 9 to 9 அந்த சீரியலை பாக்குறதுக்காக நம்ம உடம்புக்குள்ள பாட்டிகளோட பேய் இறங்குது. நிறைவேறாத ஆசையோட அந்த சீரியலை சாகிறதுக்குள்ள பார்க்கணும்னு நினைச்சவங்க அந்த ஆசை நிறைவேறாம செத்து போனவங்க நம்ம உடம்புக்குள்ள இறங்கி அந்த சீரியலை பாக்குறாங்கன்றத உண்மை எடுத்து சொல்லுங்க. அவங்க எல்லாம் பதறாங்க. அப்புறம் புருஷங்க கிட்ட என்கிட்ட சொல்லலாமே, நாங்களும் ஐடியா கொடுப்போமே. பொண்டாட்டிகளும் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சாங்க போல தெரியுது. பிளக் பாயிண்ட் பிடிங்க, கரண்ட கட் பண்ணிடுங்க, கேபிள கட் பண்ணிடுங்க, இப்படி பல விதமா ஐடியா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆனது பசங்களுக்கு நினைவு வருது, வந்து போகுது. நம்ம பையன் பழக்க தோசத்துல காஃபிக்கு கையை நீட்டினாலே போதும்னு கையை நீட்டுவான். அப்புறம் வேண்டாம் அவனே தலையில அடிச்சுக்கிறான். மயிலிறக கட்டி பிடிச்சிட்டு ஒரு பைய படுத்து கிடக்குறான். சீரியல்ல அந்த பொண்டாட்டிக்கு ஒரு நாய் வளர்ப்பா ரொம்ப உசுரு. அந்த நாயை காணமேனு புருஷன் கிட்ட வந்து கேட்டா நாயை வித்துட்டதா புருஷன் சொல்லும்போது, அட நாயே உனக்கெல்லாம் நல்லசா வராதான்னு சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்த பேய் எல்லாம் பயங்கரமா சண்டை போடுது. டாம் டூம்னு சத்தம் கேக்குது. கீழ அப்பா அம்மா என்னடா மேல சத்தம் கேக்குது, பெருசா ஏதோ பிரச்சனை சொல்லி தொலைடான்னு கேட்க, எல்லாம் உங்க அம்மாவால தான். செத்து போன பிறகு சீரியலை பார்க்கணுன்றதுக்காக அந்த சீரியல் பத்தியும் ஏன் பண்டாட்டி உடம்புல இறங்கிட்டா டெய்லி சீரியல் பார்த்துட்டு இருக்கான்னு எடுத்து சொல்றான். ஆனா ஊரே இவ்வளவு ரணகல பட்டுட்டு இருக்க டிஷ் டிவி கார மட்டும் பாருங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. பொண்டாட்டியோட சேர்ந்து 9 மணிக்கு நம்ம தியேட்டருக்கு போய் படம் பாப்போம்லாம் சீனை போட்டுட்டு இருக்கான். அவங்க வீட்ல இருக்கிற பாட்டி இன்னும் சாகல, அது அவனுக்கு வசதியா போச்சு. ஊர் புற கஷ்டமெல்லாம் அவனுக்கு தெரியும். இதுல எல்லாரும் எப்படி டிஷ் டிவிக்கு மாத்தலாங்கிறதா அவனோட நினைப்பா இருக்குது. அடுத்து பாருங்க சாப்பாடெல்லாம் அழகா எடுத்து வச்சு வாங்க சாப்பிடலாம் கூப்பிடும் போதே 9 மணிக்கு பெல் அடிச்சிருச்சு. பேய் உள்ள வந்ததும் பாட்டிமா உள்ள வந்ததும் ஜம்முன்னு போய் உட்காந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சீரியலை பார்த்தா புருஷனோட குடும்பம் தொடருது. சூடான காஃபியை வச்சு பொண்டாட்டியை புசிக்கி விட்டுறான். அதை பார்த்த காண்டுல இங்க பொண்டாட்டி எல்லாம் சாப்பிட்டு இருக்கிற புருஷங்க எல்லாம் அதே மாதிரி சூடான குழம்பெல்லாம் ஊத்தி கொடுமைப்படுத்துதுங்க. ஏண்டி சீரியல்ல ஒரு புருஷன் கொடுமைப்படுத்துறதுக்கும் நிஜத்துல நீங்க புருஷனை கொடுமைப்படுத்துறதுக்கு வித்தியாசம் இல்லையா? இப்படி எல்லாம் நம்ம பையில டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு பேய்கள் எல்லாம் உக்கிரமா இருக்கும்னு சமந்தா சொல்லிருப்பாப்ல. எல்லா பேரும் அரண்டு போய் பௌர்ணமியில காத்துட்டு இருக்காங்க முழு நிலவு அன்னைக்கு. அந்நேரமா பார்த்து சீரியல்ல பாருங்க வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தான் சம்பாதிச்ச காசுல புது வாஷிங் மிஷின் வாங்கியிருப்பா. சீரியல்ல என்ன கேட்காம ஏண்டி வாங்கினேன், என் கையால துவைக்க முடியாதா அப்படின்னு கழுத்து பிடிச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு புருஷங்களுக்கு பயம். பொண்டாட்டிய சீரியல்ல ரூமுக்குள்ள தூக்கி தள்ளி அடைச்சு வைப்பேன். எப்படியாவது அவளை ஒளிச்சு கட்டணும், அவளை கொல்லணும் அப்படின்னு சீரியல்ல புருஷங்கார சொன்ன அடுத்த நொடி அதை பாக்குற இந்த பேய்களுக்கெல்லாம் பயங்கர கோவம் வருது. அவங்களோட கோவத்தினால அங்க வீட்ல இருக்கிற லைட் எல்லாம் ஒரு மாதிரி மின்னி லைட்டா மின்னி எரியும். அந்த ஏரியாலயே இருக்கிற எல்லா லைட்டும் மின்னி எரியுதுன்னா பாத்துக்கங்களேன். அப்போ அந்த ஏரியால இருக்கிற இந்த சீரியலை பாக்குற அத்தனை பேய்கள் வீட்லயும் இதான் பிரச்சனை. சூடா காஃபியை ஊத்துறதுக்கே இங்க குழம்பு பறந்துச்சு. கொலையே பண்ண போறேன்னு சொல்லும்போது பதிலுக்கு நாங்க கொலை பண்ண போறோம்னு இந்த பேய்கள் முடிவு பண்ணா என்ன ஆகுது? வீடு ரணகலம் ஆகுது. கண்ணா பின்னாடி எல்லாம் விழுந்து நொறுங்குது, உடையுது. இத்தனைக்கு பேய்கள்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. ஆனா சுத்தி இருக்கிற எல்லாம் கண்ணா பின்னாடி வீசி எறியப்படுது. எம்மா தாயை விட்டுன்னு எல்லா பேரும் புலம்பி தள்ளுறாங்க. ஏடா கொடுமைப்படுத்தியாடா இந்த புருஷங்களே இப்படித்தான். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா புருஷங்களையும் கொல்ல போறேங்கிற ரேஞ்சுக்கு புருஷங்களை படாத பாடுபடுத்துறாங்க. குறிப்பா நம்ம மெக்கானிக் பைப்ல தான் அடி எப்படி விழுறானு பாருங்க. பசங்க ஒண்ணா சரக்கு அடிச்சிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா அந்த சீரியல்ல நடிச்ச நடிகரை குட்டி வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ பண்றாங்க போல. அந்த இன்டர்வியூக்கு ஒரு நம்பர் கொடுத்து யார் வேணாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவர் கூட பேசலாம்னு சொல்லிருக்காங்க. நம்ம பசங்க இவனெல்லாம் உயிரோட விடக்கூடாதா, இவன் பண்ற கொடுமைக்கு நம்மள டார்ச்சர் பண்றாங்க பொண்டாட்டிங்கன்னு டிவி உடைக்க போயிட்டா மெக்கானிக். அதுக்குள்ள கால்ஸ் வருதுங்க. பேசுறது யாருன்னு பார்த்தா நம்ம பொண்டாட்டி மாதிரி தான் கால் பண்ணிருக்காங்க. எல்லாம் முடிய போது ஒன்னு சேர போதுன்னு பாத்தீங்கன்னா அந்நேரமா பார்த்து தலையில மரம் விழுந்து மறந்து போய் மறுபடியும் கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டே நீ எல்லாம் உருப்படியா நல்லா இருக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு லேடிஸ் போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. பதிலுக்கு அவன் திட்டிட்டு இருக்கான். சீரியல் அடுத்த 200-2000 எபிசோடு ஓட்டுவாங்க. ஏன் 3000 எபிசோடு கூட ஓட்டுவான். முடிக்க முடியாது, முடிக்கிறது முடிக்காத எங்க எஸ்டி அப்படின்னு கண்ணாமனான்னு பேசிவிட்டாங்க. ஆக மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு சீரியல் அவங்க முடிக்க போறதே இல்ல. இன்னும் 3000 எபிசோடுனா கிட்டத்தட்ட ஒரு 10-9 வருஷம் இந்த கொடுமையை அனுபவிக்க முடியாதுன்னு பசங்க ஏதாவது சேர்ந்து ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க, பிளான் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். பாருங்க பேய்கள் தானே சீரியல் பார்த்துட்டு இருக்குது. சீரியல்ல இருக்கிற அந்த கேரக்டர் தான் முக்கியம். சீரியல்ல திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா கேரக்டரை மாத்தி விட்டுருவாங்க. இனிமே இந்த நடிகருக்கு படியாக இந்த நடிகர் இந்த கேரக்டர்ல நடிப்பாருன்றாங்க. சோ கேரக்டர்ஸ் அதே கேரக்டர் தான், அந்த கேரக்டர்ல நடிக்கிற நடிகர்கள் மட்டும் மாறுறதுங்கிறது ரொம்ப யதார்த்தம். சீரியல் பாக்குறவங்களுக்கு தெரியும். சோ நாம பேசாம கேரக்டர் அப்படியே வச்சுக்கிட்டு நடிகர்களை மாத்திட்டு கதையை அப்படியே விட்ட இடத்துல இருந்து கண்ணி பண்ணுவோம். சோ இப்படி கொண்டு போனோம்னா நாம நினைச்சபடி நம்ம சீரியலை முடிச்சுக்கலாம். சீரியலை சுபம்னு போட்டு முடிச்சிட்டோம்னா பேய்களோட நிறைவேறாத அந்த ஆசை நிறைவேறிடும். நம்ம பொண்டாட்டிகளும் நிம்மதியா நம்ம கூட இருப்பாங்கங்கற பேசுறாங்க. ஐடியா நல்லா இருக்கு, எல்லாரும் ஒத்துக்கறாங்க. இருக்குன்னு சில பேர் இருக்காங்க வெளியில கையில கேமரா ஓட தெரிவாங்க. அவங்கள பிடிச்சு நம்ம நடிக்க வச்சிரலாம்னு முடிவு பண்ணி அவங்கள வர வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு மேட்டர் எடுத்து சொல்லி இந்த கேரக்டர்ல தான் நம்ம நடிக்கணும், நாங்க எழுதி கொடுக்குற டயலாக் தான் அவங்க நடிக்கணும்னு பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கு லோக்கல் நடிகர்களையும் பிடிச்சிட்டாங்க. இனிமே சீரியலுக்கு இவன் தான் நடிகை, இவ தான் நடிகை. மேக்கப் எல்லாம் போட்டு அப்படி ரெடி ஆகி திரும்பும்போது கேரக்டரோட ஓரளவு ஒத்து வரா. கேமரால ஆங்கிள் பாக்குறேன்னு சொல்லி நம்ம பையில என்னமா வேலை வாங்குறாங்க பாருங்க. ஒரு வழியா ஒரு எபிசோட எடுத்துட்டானுங்க. இவங்க எடுத்த அந்த எபிசோட தான் இனி போடணும். கரெக்டா 9 மணிக்கு இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெக்கார்டிங்க கேபிள் டிவில நம்ம போட்டு விட்டா. எபிசோடு 3006ன்னு ஓட ஆரம்பிக்குது. ஆண்டவா எப்படியாவது இந்த புது நடிகர்கள் அவங்க ஏத்துக்கணும், பேய்களுக்கு வித்தியாசம் தெரியக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. எதிர்பார்த்தாப்லயே பேய்களுக்கு வித்தியாசம் தெரியல. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் கேரக்டர் டயலாக் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நாளாக அவங்க முகத்துல பேய்கள் இறங்கும் போது முதுமையும் தெரிய ஆரம்பிக்குது. கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டு அவ பத்திக்கிட்டு சாகடிக்கணுங்கிறப்பல சீரியல் அந்த நடிகர் நடிச்சிட்டு இருக்காரு. இவங்க எழுதின ஸ்கிரிப்ட் தான் பத்தவே மாட்டேங்குது. ஐயோ சீதா மகாலட்சுமி சாக போறாளே, வெடிக்க போதேன்னு இந்த பக்கத்துல லேடிஸ் எல்லாம் பதறங்க. ஆவியெல்லாம் என்னடான்னு பார்த்தா சிலிண்டர் எம்டி. சிலிண்டரை மாத்த சொன்ன இன்னும் மாத்தலீங்களா அப்படின்னு அவ கட்டிட்டு
இருக்காங்க. அப்ப அவ தப்பிச்சிட்டால. அத பார்த்தது பேய்களுக்கு எவ்வளவு குஷி பாருங்க. சூப்பர் சூப்பர்னு கை தட்டி ரசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ நடிகர்கள் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பேய்களையே நம்ம பழைய ஏமாத்திட்டாங்க. நல்ல விஷயம் தானே. மெக்கானிக் அதுல எங்க உட்கார்ந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே இவங்க எடுத்து போற இந்த கேபிள் டிவி ப்ரோகிராமையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தவங்க கையில கால விழுந்து டெய்லி போடுப்பா உன் ப்ரோகிராமே 9 மணிக்கு வைக்கிறேன் பாருங்க கெஞ்சிட்டு போறேன். கேபிள் பிசினஸ் நல்லா போகுது. ஊர்க்காரங்க எல்லாம் அந்த எபிசோட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கதையை சட்டப்பட்டு முடிக்கணும். எப்படி கதையை முடிக்கலாம்னு டிஸ்கஷன். அந்நேரமா பார்த்து நம்ம மெக்கானிக் நாமெல்லாம் ஆல்பா புருஷங்க ஆல்பா மேல கதை அந்த மாதிரி தான் இருக்கணும்ங்கற. சீரியல் ஏன் இவ்வளவு இழுத்துட்டு போயிட்டு இருக்குது? சீரியல்ல புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேராம இருக்கறனால தான் எழுதிட்டே இருக்குது. அவங்க நடுவுல இருக்கிற பிரச்சனை என்ன? பொண்டாட்டி வேலைக்கு போறதா. இனிமே வேலைக்கு போலன்னு பொண்டாட்டி சொல்லிட்டானா அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல. சோ வேலையை விட்டுருவோம். வொர்க்கிங் விமன்ங்கிறது ஹோம் மேக்கர் ஆக்கிடுவோம். வீட்டோட இருக்க வச்சிருவோம். புருஷனும் பொண்டாட்டி நிம்மதியா வீட்ல வாழ்றாங்க. இப்படி மாத்திடுவோம். அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. கதையை முடிச்சிடலாங்க மெக்கானிக். ஆனா லேடிஸ் இதை ஏத்துக்கணுமே அப்படின்னு நம்ம கேபிள்காரன் டவுட் கேக்குறான். ஏன்டா வீட்ல இருக்கிற நம்ம அம்மா பாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அப்ப கேவலமா? ஹோம் மேக்கர்ஸ் எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? நம்ம நாட்டுல ஹோம் மேக்கர்ஸா இருக்கிற பெண்களோட எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. அது ஒண்ணு அவ்வளவு கேவலமான வேலையா என்ன? அது மகத்துவமான வேலை. அதெல்லாம் லேடிஸ் ஏத்துப்பாங்க. அப்படி இப்படின்னு சீனை போட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுறான் மெக்கானிக். சரின்னு அதுக்கு ஏத்தாப்ல எபிசோட்ஸ் எல்லாம் எடுத்து லைவ்ல விட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வரா இங்க உங்களுக்கு அந்த வேலை தான் பிரச்சனைனா நான் அந்த வேலையை விட்டுருங்கன்னு டிவில ஓடுது. வீட்லயே இருந்து உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு வருது. ஒரு பொறுப்பான பொண்டாட்டியா வீட்டோட இருந்துக்கிறேன் நடந்துக்கிறேன் எல்லாம் டயலாக் ஓடுது. ஆனா என்னதான் வயசான பேய்கள் உடம்புல இறங்கி இருந்தாலும் அந்த மூத்தக்குடி பேய்களுக்குமே இந்த எண்டிங் பிடிக்கல. எனக்கு இது பிடிக்கலன்னு பேய்கள் எல்லாம் பொங்கி எழ ஆரம்பிச்சிருச்சு. சீரியல் நடக்கிற அந்த விஷயத்தை பார்த்துட்டு ஏதோ அவங்களுக்கே நடக்கிறப்பல அவங்க டயலாக் பேச ஆரம்பிச்சிருக்க பேய்கள் எல்லாம். இது நான் வேலையை விடணுமா? வேலையை விட்டு 5க்கும் 10க்கும் உன் கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு எல்லாம் கதற ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு இது பிடிக்கலன்னு போட்டு நொறுக்க ஆரம்பிக்குதுங்க. சேர் எடுத்து நங்குன்னு முட்டிக்குதுங்க. கீழே உடஞ்சு விழுங்குற அந்த பீங்காய மலை எல்லாம் கண்ணா பின்னான்னு நடக்குதுங்க. கால்ல ரத்தம் வருது. ஊஞ்சல ஏறி என்ன ஆட்டம் பாருங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிபி எகிரி போய் எல்லாம் மயங்கி வந்துருச்சு. ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு ஓடுன்னு ஹாஸ்பிடலுக்கு தூக்கி ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவ வேலையை விட்டது அந்த எண்டிங். ஏன்டா இப்படி பண்ண? உன் ஆல்பா புருஷன் ஆல்பா மேல்னு சொல்லி நீ கொடுத்த அந்த மட்டமான ஐடியா தான் நம்ம பொண்டாட்டிகளோட உசுருக்கே ஆபத்தா போயிடுச்சுன்னு கோவப்படுறான். அப்புறம் அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு பேசாம பொண்டாட்டிட்டே போய் சரணடைஞ்சிருவான். ஏன் அவங்களுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல சேர்க்கிற நிலைமைக்கு ஆச்சுங்கிறத அவங்ககிட்ட சொல்லுவானு போய் எல்லாம் ஓப்பனா பேசுறானுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வீட்ல இருக்கிற பெண்கள் கிட்ட முடிவுகளை கேட்கறதோ இல்ல டிஸ்கஷன் கூட பண்ணாம இஷ்டத்துக்கு தான் புருஷன் தான் தலைவன் தான் பண்ணுவேன்னு பண்றாங்கல்ல, அதுதான் பெரிய தப்பு. இப்போ எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவு பெண்களுக்கு பொதுவா எல்லா பெண்களுக்கும் மூத்த குடியா இருந்தாலும் இப்ப இருக்கிற குடியா இருந்தாலும் எல்லா குடிகளுக்கும் ஏத்தாப்ல ஒரு நல்ல ரேட்டிங் நாங்க எழுதி கொடுக்குறோம்ட்டாங்க. இந்த பக்கத்துல மேட்ரை வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி முடிவை ஏன் பாட்டிக்கு பிடிக்கணும்னு கேட்கும்போது கேபிள் டிவி காரனோட அம்மா அந்த காலத்திலேயே என் மாமியாரு நான் கல்யாணம் முடிஞ்சு வந்தப்போ மேல் படிப்பு படிக்கிறியான்னு என்ன கேட்டாங்க. என்ன படிக்க வைக்கிறதுல அவங்க அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. அப்புறம் உனக்கு பிடிச்ச வேலை ஏதாவது போய் பாரு, வீட்டு வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு போன்னு சொன்னாங்க. அந்த வயசுல அந்த காலத்துல அப்பவே புரட்சிகரமா யோசிக்கிறவங்க தான் உன் பாட்டி டானி எடுத்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பாட்டிகளோட ஆவிங்க இந்த முடிவை ஏத்துக்குமா ஏத்துக்காது. சரி நீ இவங்க இப்ப உட்காந்து ஸ்கிரிப்டை எப்படி மாத்தலாம்னு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணி இப்படி மாத்தலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதோட அந்த எபிசோட்ஸ்ல நடிக்கிற ஆட்கள்கிட்டயும் போய் டயலாக்ஸ் எப்படி பேசணும் எப்படி நடிக்கணும்னு அவங்கள டைரக்டும் பண்ணிட்டாங்க. நல்லபடியா எடுத்து முடிச்சாச்சு. இன்னைக்கு சுபம்னு போட்டு இந்த எபிசோட முடிச்சிடலாம். புருஷ பொண்டாட்டிய சீரியல்ல ஒன்னு சேர்த்துடலாம். நாமளும் ஒன்னு சேரலாம்னு புருஷங்க எல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. நம்ம மெக்கானிக் பைபிள்ல ஆல்பான்னு தெரிஞ்சவன் இன்னைக்கு ஒரே கூல் ட்ரிங்க்ல 2 ஸ்டாப் போட்டு குடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டானா பாத்துக்கங்களேன். இங்க தான் அம்மாவை பாக்குற ஆர்வத்துல கேபிள் டிவி காரனோட அப்பா ஆர்வமா இருக்கிறார். அம்மாவோட ஆவி வந்து மருமகளோட உடம்புல இறங்கும், அம்மா ஒரு பார்க்கலாமே ஆவலா இருக்கிறார். அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை வீட்லயும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. ஆனா விதியோட விளையாட்ட பாருங்க. டைம் ஆயும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல சீரியல் போட்டாங்கணும். பார்த்தா வெறும் புள்ளி அடிச்சிட்டு இருக்குது. எல்லாரோட வீட்லயும் இதான் பிரச்சனை. புள்ளி அடிச்சிட்டு இருக்கு. யார் வீட்லயும் சீரியல் ஓடல. டைம் வேற நெருங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணணும் தெரியாம நம்ம பையன் பதறான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி ஏன் இன்னும் ஓடல எபிசோட் ஓடலன்னு கேக்குறாங்க. இவனுக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. இன்னும் டைம் ஆயிடுச்சுனா இவங்க முழுக்க பே ஆயிடுவாங்க. சீரியல் ஓடலனா என்ன பண்ணுவாங்களோன்னு இவங்களுக்கு பயம். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ரகம். இவங்க வீட்ல என்ன பண்றாங்க? அவளே சொல்லிடுறா என்ன கட்டி போட்டுரு அப்படின்னு. சோ நாற்காலியோட கட்டி போடுறாங்க. மீதி 2 பேர் வீட்ல வீட்டை விட்டு வெளியில போயிடு, வெளியில கூடி கதவை சாத்திக்க, பேய் இறங்கின பிறகு ஏதாவது நான் பண்ணிடுவேன்னு புருஷங்களை வெளியில போக சொல்லி சேஃப்டிக்காக கதவை முடிக்கிறாங்க. ஒருத்த மளிகை கடையில ஒளிஞ்சிக்கிறான். ஜன்னல் வழியா என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். ஒருத்த வீட்டுக்கு வெளியில வந்துட்டான். நேரம் ஆகுது. 9 மணி பெல் அடிச்சிருச்சு. ஆனா இன்னும் புள்ளி ஆஞ்சிக்கிட்டு இருக்க. பேய்கள் இறங்கி சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு பேயும் ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு விதமா எகிரி அடிக்குது. ஒருத்தி ஜன்னல் இருக்கிற கம்பிகளையே பிக்கிறா, ஒருத்தி கதவை உடைக்கிறா, ஒருத்தி நாற்காலியில அந்தரத்துல பறக்கிறா. பறந்தவ அப்படியே தலையில தொங்கிட்டு எங்கடா சீரியல் ஓடல அப்படின்னு கேக்குறா. பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மருமகளை பார், உங்க அம்மா ஆவியா பார் அப்படின்னு பையன் அப்பா கிட்ட டயலாக் விட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஏதாவது பண்ணணுமே கேபிள் ஆபரேட்டிங் ரூம் பக்கம் ஓடியாந்து என்னடா பிரச்சனை செக் பண்ணி பார்த்தா வயரா அத்து விட்டு இருக்காங்க. இவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்கல்ல ஒரு ரெக்கார்டிங் கேசட், அதை ப்ளே பண்ற பிளேயர் டிவிடி பிளேயர் அதெல்லாம் அங்க அப்படியே இருக்குது. ஆனா இந்த ஒரு டிவில ப்ளே பண்ற விஷயத்தை அந்த ஏரியால இருக்கிற எல்லா கேபிள் டிவிகளுக்கும் கொண்டு போகும் பாத்தீங்களா, அந்த பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டான். யார் பண்ணிருப்பா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தொழில் போட்டினால இத பண்ணது நம்ம டிஸ்டிவி காரன் தான். அவன் தான் இந்த சேட்டையா பண்ணிருக்கான். விக்காம கிடந்த டிஸ்டிவி எல்லாத்தையும் விக்கணும்னா இத பண்ணி அவன் இந்த கொடுமையை பண்ணத வந்தான். எப்படி தூக்கி வீசி எரிஞ்சிருக்கானு பாருங்க. இனி இது சாத்தியம் இல்ல. ஆனா பிளேயர் இவங்க கிட்ட இருக்குது, ரெக்கார்ட் பண்ண கேசட் இவங்க கிட்ட இருக்குது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சவங்க டப்புனு ஒரு ஐடியா பண்ணி வீட்டுக்கு வீடு இருக்கிற டிவி எல்லாத்தையும் தூக்கிட்டு வரானுங்க. நம்மால் சொல்லி தான் அரைஞ்சிராங்க. பெரிய ஸ்பீக்கரை கொண்டு வந்து மாட்றாங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த கேசட் பிளேயர் எல்லாத்தையும் மொத்த டிவிலையும் கொண்டு வந்து எல்லா டிவிலையும் பிளே ஆறாப்ல கனெக்ட் பண்ணி விட்டு ஸ்பீக்கர்லயும் கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ஜென்ம ஜென்ம பந்தம் அப்படின்னு டைட்டில் சவுண்ட் கேட்கும்ல, அந்த சவுண்ட் ஸ்பீக்கர்ல கேட்க ஆரம்பிக்க கதவெல்லாம் திறந்து விட்டாங்க. பேய்கள்லாம் கதவை திறந்து அப்படியே ஜாம்பிஸ் மாதிரி நடந்து வருதுங்க. மொத்த ஒரு பேய்களையும் ஒன்றா பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. அப்படியே மொத்தமா அந்த சவுண்டை கேட்டு அப்படியே இங்க வருதுங்க. எங்கடான்னு பார்த்தா ஆலமரத்துக்கு அடியில அழகா செட் பண்ணி வச்சாங்க. மொத்த பேய்களும் ஜம்முன்னு ஃப்ரண்ட்ல உட்காந்து தியேட்டர்ல பாக்குறாப்ல அந்த சீரியலை பார்க்க ஆரம்பிக்குதுங்க. பார்த்தா சீரியல்ல புருஷனுக்கு அடிபட்டு இருக்கும். அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சாக கிடந்தவன் எப்படியோ நல்லபடியா காப்பாற்றப்பட்டு விட்டான். அதுக்கு டாக்டர் கிட்ட புருஷன் நன்றி சொல்லுவான். அப்ப டாக்டர் என்கிட்ட நன்றி சொல்லாதீங்க, அந்த தெய்வத்துக்கிட்ட நன்றி சொல்லுங்கன்னு சொல்லும். யார் தெய்வம்னு பார்த்தா சீரியல்ல நடிக்கிற இவனோட பொண்டாட்டி தானா. திடுதிப்புன்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு,
உங்க பிளட் குரூப் எங்கேயுமே கிடைக்கல. பிளட் இல்லனா நீங்க சாக வேண்டிய நிலைமையில அவங்களோட பிளட் குரூப் உங்க பிளட் குரூப் ஒத்து போச்சு. ஆனா அவங்க உடம்புல இருந்து எவ்வளவு லிமிட் பிளட் எடுக்கணுமோ அந்த எடுத்த பிளட்ஸ் பத்தல, அந்த ரத்தம் பத்தல. அந்த லிமிட்டையும் தாண்டி தான் செத்தாலும் பரவாயில்லன்னு தான் புருஷனுக்காக அவங்க அவ்வளவு ரத்தத்தை கொடுத்து எப்படியோ உங்களை காப்பாத்திட்டாங்க. அவங்க தான் உங்களோட தெய்வம். அவங்க தான் உங்களுக்கு இந்த ரெண்டாவது லைஃப் கொடுத்திருக்காரு. இப்போ நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா அவங்க தான் காரணங்கறாப்ல கதை போயிட்டு இருக்குது. பேய்கள் எல்லாம் ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்காங்க. சீதாவா என் சீதாவா இத பண்ணா, சீதா மகாலட்சுமி அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் பொண்டாட்டியை தேடி ஓடுறான். பொண்டாட்டி கையை பிடிச்சு பழி இருந்து தனக்கு தானே ஒரு அற விட்டுக்கிறான். என்ன மன்னிச்சிரு சீதா, என்ன மன்னிச்சிரு. ரொம்ப ஆர்வமா பேய்கள் கவனிக்குது. உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருந்ததே இல்ல. நான் உன்னை கொல்ல நினைக்கும் போதெல்லாம், திட்டம் போட்டுட்டு இருக்கும் போதெல்லாம், நான் சாக ஒரு அருமையான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் போது என்ன சாக விடாம ஒரு ரத்தத்தை கொடுத்து என்ன காப்பாத்தி இருக்கிற. இனிமையாவது உனக்கு ஏத்த நல்ல புருஷனா இருப்பேன். நீ உனக்கு பிடிச்சாப்ப நீ வாழ்ந்துக்கலாம். படிக்கணுமா படி, வேலைக்கு போகணுமா வேலைக்கு போ, உன் விருப்பம் போட சந்தோஷமா வாழணும்னு சொன்னதும் அவ ஆர்வமா கட்டிப்பிடிக்க, புருஷனும் கட்டிப்பிடிக்க, இதையெல்லாம் பார்த்த பேய்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாச்சு. பாட்டிமார்களுக்கெல்லாம் அதுல பொண்டாட்டி புருஷனை பார்த்து அது இல்லங்க எங்க பிரச்சனை, நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்க பேசணும் தான் எதிர்பார்க்கிறோம். பேசி எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு மியூச்சுவலான ஒரு தீர்வை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு முடிவை எந்த முடிவு எடுத்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடிவு எடுக்கணும். அவ்வளவுதாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். வேற என்ன எதிர்பார்க்கிறோம்னு பொண்டாட்டி கேக்குறா. அதுதான் புருஷன் பொண்டாட்டிக்கு அழகே லட்சணமேங்கறா. பணம்னு வரும்போது புருஷனோ பொண்டாட்டியோ யாரு சம்பாதிச்சா என்ன, பணம் வருதுல அந்த வர்ற பணத்தை மொத்தமா எழுதி இதுல என்ன செலவு பண்ணலாம், எவ்வளவு மிச்சம் வைக்கலாங்கிறத கூட நாமளே பேசி முடிவு எடுக்கலாம். இதை தாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம்னு பொண்டாட்டி பேசுவா. வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு உடம்பு சரியில்லையோ காய்ச்சலோ இருமலோ வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு நாங்க பண்றோமே, இதெல்லாம் உங்க மேல இருக்கிற பயத்தினால இல்ல, உங்க மேல இருக்கிற அன்புனால, உங்க மேல இருக்கிற மரியாதை. இதனால இப்படிலாம் டயலாக் வரும்போது மூத்த குடி பேய்கள் எல்லாம் கைத்தட்டி அதை ரசிக்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து பதிலுக்கு நாங்க எதிர்பார்க்கறதெல்லாம் கொஞ்சோண்டு காதல், கொஞ்சோண்டு மரியாதை, அவ்வளவுதான் டயலாக் வரும். அந்த மாதிரி ஒரு புருஷனா நடந்துக்கிறேன்னு சொல்லி சீரியல்ல புருஷன் பொண்டாட்டியை கட்டிப்பிடிச்சு திருந்தி ஒன்னாறாங்க. ஒரு வழியா புருஷனும் பொண்டாட்டியும் இத்தனாயிரம் எபிசோடுக்கு பிறகு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதை பார்த்து கைத்தட்டி மூத்த குடி பேய்கள் எல்லாம் சந்தோஷமா அதை ரசிக்கிறீங்க. நல்ல